வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளோட சிறப்பு விருந்தினராக பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்களில் வேதாகம புத்தகங்களில் ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு விசேஷமாக புலம்பல் புத்தகத்தில் உள்ள சுவாரஸ்யமான தகவலை நாம் பார்க்க போகிறோம். அருமை சகோதரரே, இந்த புலம்பல் புஸ்தகத்திற்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்ல, அதை பற்றியதான ஒரு தகவலை கொஞ்சம் சொல்லிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த புலம்பல் புத்தகம் 5 அதிகாரங்கள் கொண்ட ஒரு அருமையான ஒரு புத்தகம். 154 வசனங்கள் இருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் ஒரு 6 பக்கம் தான் இருக்கிறது. உட்கார்ந்து வாசித்தால் 20 நிமிஷத்தில் வாசித்து முடித்து விடலாம். நாம் நம்முடைய பிரச்சனைகளையே புலம்பல் பாட்டாக பாடாமல் இந்த புலம்பல் புத்தகத்தை படிப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேர்த்தியா சொன்னீங்க மாதவன். இந்த புலம்பல் புஸ்தகத்தை எழுதியது யார்? இந்த புலம்பல் புத்தகத்தை எரேமியா தீர்க்கதரிசி தான் எழுதியிருக்கிறார் என்று யூத சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது மிகவும் நம்பகத்தன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. நன்றி சகோதரரே இந்த தகவலுக்காக. இந்த புலம்பல் புஸ்தகத்தை எழுதுவதற்கு ஒரு பின்னணி சரித்திரம் இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இந்த புலம்பல் புத்தகத்தை பற்றின பின்னணி சரித்திரம் மிகவும் சோகமான ஒரு அகோரமான ஒரு சரித்திரம், ரொம்ப துன்பம் நிறைந்த ஒரு சரித்திரமாக இருக்குது. சரி, இதை புரிந்து கொள்வதற்கு எரேமியா தீர்க்கதரிசியை பற்றியும் அவருடைய எரேமியா புத்தகத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. சரி, ஏன் அப்படின்னா இந்த எரேமியா தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த யூத ஜனங்களோடு அவர்களுடைய பாவங்களை ஆண்டவருடைய துணையோடு கண்டித்து உணர்த்தக்கூடிய நபராக இருந்தார். சரி, அது மட்டும் இல்ல, நீங்கள் மனம் திரும்பாமற் போகும் மட்டில், ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் மட்டில் நிச்சயமாக பாபிலோன் ராஜா வரப்போறாரு, வந்து நம்முடைய ஜனத்தை எல்லாம் அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு அழைத்து செல்ல போகிறார் என்ற செய்தியை மறுபடியும் 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 மறுபடியுமா சொன்னார். இப்படியாக பாபிலோன் என்ற வார்த்தையே 56 அதிகாரம் கொண்ட எரேமியா புத்தகத்துல 148 தடவை பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, அப்ப எத்தனை முறை அவர் பாபிலோன் வரப்போகிறது, நம்மை ஆட்சி செய்ய போகிறது என்ற செய்தியை அவர் பதிவு செய்திருப்பார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல பாபிலோன் ராஜாவை குறித்த காரியமே 90 வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டதா இருக்குது. சரி, அப்ப பாருங்க, ஒரு 56 அதிகாரத்துல பாபிலோன் என்ற வார்த்தை 148 முறை, பாபிலோன் ராஜாவை பற்றின வார்த்தை 90 முறை என்பது பாபிலோனை பற்றின தீர்க்க தரிசனம் எந்த பிரசங்கம் பண்ணினாலும் அதில் இடம்பெற்றிருக்கும் எரேமியாவுடைய வார்த்தைகளில் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்படியாக எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, ஆண்டவர் எரேமியா மூலம் கொடுத்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக நேபுகாத்நேச்சார் வராரு. இந்த யூத ஜனங்களை அடிமையாக்கி தன்னுடைய பாபிலோன் தேசத்துக்கு அழைத்து செல்வதை பார்க்க முடிகிறது. அவ்விதமாக அழைத்து செல்லப்பட்டவர்கள் தான் தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் என்பதை பார்க்க முடிகிறது. இவ்விதமாக எண்ணற்ற நபர்கள் இங்கே யூத ஜனங்கள் எருசலேமில் இருந்து, யூத இடத்திலிருந்து, தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக போன ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. எருசலேம் நகரம் பாபிலோன் ராஜ்யத்தினால் அழிய போகிறது என்று பிரசங்கித்தால் அது எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம். ஆனால் எருசலேம் நகரம் பாபிலோன் ராஜ்யத்தினால் அழிக்கப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள் என்றால் புலம்பல் புத்தகம். இந்த 2 புத்தகத்தையும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஃபியூச்சர்ல இவங்க வரப்போறாங்க, எதிர்காலத்துல பாபிலோன் ராஜா வரப்போறாங்கன்னு சொல்றது எரேமியா புத்தகம். அவங்க வந்து அடிமைப்படுத்தி போன பிற்பாடு நடந்த கோர சம்பவங்களை பார்த்து கண்ணீர் வடித்து எழுதக்கூடிய நபராக இந்த எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறார். அதனாலேயே அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீப்பிங் ப்ராஃபட் ஜெரமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எரேமியா மிகவும் அழுகுரலோடு கனத்த இதயத்தோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றால், இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்த உடனே எல்லார் களத்திலே வழங்க மாட்டே அப்படியே கூட்டிட்டு போகல. இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முற்றுகை போட்டு தேசத்துக்குள்ளாக பஞ்சம் வந்து பிற்பாடு எருசலேம் தேவாலயத்தை தீக்கரையாக்கி அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது ஈவை இரக்கம் காட்டாம பல பச்சிலம் குழந்தைகள் கூட கொலை செய்யப்பட்ட அளவிற்கு சரித்திரம் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. அது ஒரு கோர நிகழ்வாக இருக்குது. அந்த கோர நிகழ்வை கண்ணுக்கு கண்ணா பார்த்தது எரேமியா தீர்க்கதரிசி. நான் சொன்னேனே, நான் பிரசங்கம் பண்ணனே, உங்க இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாமே,
ஆனா நீங்க ஆண்டவர் சொல்லியும் கேட்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தன்னுடைய ஜனம் மனம் திரும்பாமல் இப்படிப்பட்ட அடிமைப்பட்ட காரியங்களுக்குள்ளாக கடந்து போவதை நினைச்சு கஷ்டப்படுறாரு. அதே நேரத்துல ஆண்டவரே எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய இரக்கங்களுக்காகவும் போராடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கனத்த இதயத்தோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் புலம்பல் புத்தகம் என்பதை பார்க்க முடிகிறது. நன்றி மாதவன், ரொம்பவே ஒரு தெளிவான பின்னணி சரித்திரத்தை சொன்னீங்க. இந்த புலம்பல் புஸ்தகம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது அப்படின்ட்டு. இந்த புஸ்தகம் எந்த வகைக்கு கீழே வரும்? தீர்க்க தரிசனமா, இல்லைன்னா சரித்திரமா, இல்லைன்னா பாடல்கள், சங்கீத பாடல்களா? அழகான ஒரு கேள்வியா கேட்டீங்க. இந்த புலம்பல் புத்தகம் சரித்திர பதிவில் வரவில்லை, தீர்க்க தரிசன பதிவின் கீழாகவும் வரவில்லை, பாடல்கள் வரிசையில் வருகிறது. என்ன புலம்பி வச்சிருக்கிறத பாட்டு கீழே கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல, இந்த புலம்பல் புத்தகம் எபிரேய பாடல்கள் வரிசையில் வருகிறது, இடம்பெற்று இருப்பதை பார்க்க முடிகிறது. என்ன பாடல்கள் அப்படின்னா சோக பாடல்கள், மெலன்கெலி சாங் அப்படின்னு சொல்லுவாங்க, துக்க பாடல்கள், இப்படிப்பட்ட கேட்டகரியில வரக்கூடியது தான் இந்த புலம்பல் பாட்டு. இதுலயும் இதற்கு சரியான வார்த்தை சொல்லணும்னா, நம்ம ஊர்ல யாராவது பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அழுவதற்கென்றே சில பேரை கூட்டு வருவாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, அது பேரு ஒப்பாரி பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பாரி பாட்டு புத்தகம் தான் புலம்பல் புத்தகம். ஏன்னா எருசலேமை பாபிலோன் வந்து அழிக்கும் போது அநேக உயிர்கள் பறிப்போனதையும், அநேக குடும்பங்கள் பிரிந்ததையும், அநேகர் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டதையும் பார்க்கும்போது ஒருத்தவங்க நெஞ்சில அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சு அழுதா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பாரி பாட்டாகத்தான் இந்த புலம்பல் புத்தகம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஆழமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் இருக்குது. அதை பற்றி நான் கேட்க போறேன், நீங்க பதில் சொல்ல போறீங்க. இந்த புலம்பல் புத்தகம் 5 அதிகாரங்கள் கொண்டதாக நான் சொன்னேன். முதல் அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்குன்னு பாருங்களேன். 22 வசனங்கள் இருக்குது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் அதிகாரத்தில் 22 வசனங்கள். சரி, இரண்டாவது அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். அதுலயும் 22 வசனங்கள் இருக்குது. 22ன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ 4வது அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்குன்னு பாருங்களேன். அதுலயும் 22 வசனங்கள் இருக்குது. 4வது அதிகாரத்துல 22 வசனம் தான் இருக்குது. சரி, 5வது அதிகாரத்தையும் பார்த்து சொல்லிருங்களேன். இதுலயும் 22 வசனம் தான் இருக்குது. இப்ப பாருங்க, 5வது அதிகாரத்துல 22. சரி, அப்ப முதல் அதிகாரம், 2வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 4 அதிகாரமும் 22 வசனங்களை கொண்டதா இருக்குது. சரி, 3வத மிஸ் பண்ணிட்டோமே. 3வது அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்குதுன்னு பாருங்களேன். இதுல 66 வசனங்கள் இருக்குது. 66 வசனங்கள் இருக்குது. சரி, 22 22ஐ 3ஆக பெருக்கினால் என்ன வரும்? 66 வரும். இதுலயும் ஒரு 22 மறைந்திருப்பதை பார்க்க முடியுது. சரி, நம்ம ஒரு விஷயம் சிந்திக்கணும். சரி, சரியாக ஏன் 22 வசனங்கள் 22 வசனங்கள் 22 வசனங்கள் என்று இந்த 5 அதிகாரத்தையும் உட்படுத்தி எழுதப்பட்டிருக்குங்கிறத சிந்திக்கணும். சரி, ஆமாவா இல்லைங்களா? தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குது அவங்களுக்கு? ஆமா, நிச்சயமா. ஓகே, இப்போ நாம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதன் பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்ரஸ்டிக் போயம், அக்ரஸ்டிக் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, எபிரேய எழுத்துக்கள், அதாவது எபிரேய உயிரெழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 22 எழுத்துக்கள்ல முதலாவது எழுத்தை எடுத்து அது ஆரம்பிக்கும்படியா முதலாவது வசனத்தை எழுதுவாங்க. சரி, இரண்டாவது எழுத்தை எடுத்து இரண்டாவது வசனம் ஆரம்பிக்கும்படியா எழுதுவாங்க. சரி, உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, முதல் எழுத்து ஆலஃப் அப்படின்னு இருக்குன்னா ஆலஃப்ங்கிற வார்த்தை தொடங்கும்படியா முதலாவது வசனத்தை எழுதிருவாங்க. ரெண்டாவது எழுத்து பெட் அப்படின்னு இருக்குன்னா அந்த பெட்னு ஆரம்பிக்கக்கூடிய இரண்டாவது வாக்கியத்தை எழுதிருவாங்க. மூணாவது எழுத்து கிமேல் அப்படின்னு இருக்குன்னா அந்த மூணாவது எழுத்து ஆரம்பிக்கும்படியான மூணாவது வாக்கியத்தை எழுதிக்குவாங்க. கடைசியான 22வது எழுத்து தவ், அந்த தவ்ங்கிற எழுத்து ஆரம்பிக்கும்படியான 22வது வசனத்தை எழுதி முடிப்பாங்க. இப்படியாக உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கும்படியாக ஒவ்வொன்றையும் முதலாவதாக வைத்து 22 உயிரெழுத்துக்களுக்கு ஆரம்பிக்கும்படியாக 22 வசனங்களையும் முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறாங்க, 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்காங்க, பிற்பாடு 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பத நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? இத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். தமிழ்ல உள்ள உயிரெழுத்துக்களான ஆ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஔ அக் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இத நம்ம ஆரம்ப எழுத்தா வச்சு
ஒரு செய்யுள் எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரிந்த செய்யுள் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்புன்னு தொடங்குது. ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது இகழேல், உடையது விழும்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒன் என்று வருவதை பார்க்க முடிகிறது. இப்படி ஆத்திச்சுடி உயிரெழுத்துக்களின் முதல் எழுத்தை வைத்து செய்யுள் போன்று பாடல் போன்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி தான் புலம்பல் புத்தகம் எபிரேய எழுத்துக்களான 22 எழுத்துக்களையும் முதலாவது எழுத்துக்களாக ஆரம்பிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அக்வாஸ்டிக் போயம், முதல் எழுத்தை மையமாக வைத்து எழுதப்படக்கூடிய பாடல். அதனாலதான் இதை அக்ரஸ்டிக் போயம்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்தை முதலாவது எழுத்தாக வைத்து எழுதப்படும் பாட்டு இல்ல செய்யுள் என்று சொல்லுவார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நாம 22 வசனங்கள் முதலாவது அதிகாரம், 2வது அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ரொம்பவே ஒரு நேர்த்தியான தகவலை சொன்னீங்க மாதவன். அந்த முதல் 2 அதிகாரங்கள்ல அப்படி 22 வசனங்கள் இருந்துச்சு. ஏன் 3வது அதிகாரத்துல மட்டும் 66 வசனங்கள் இருக்குது? ரொம்ப கரெக்டா அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. எத்தனை வசனம் இருக்குது அப்படின்னா 3வது அதிகாரத்தில் 66 வசனங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த 66 வசனங்கள் எவ்விதமாக எழுதப்பட்டது அப்படின்னா இதை நம்ம பிரித்து 22 × 3 என்று பெருக்கலாக வைத்துக் கொள்ளலாம். இந்த 3வது அதிகாரம் எவ்விதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த முதலாவது எழுத்து ஆலைஃப் அப்படின்னா முதல் 3 வசனங்களும் ஆலைஃப்னு தொடங்குற மாதிரி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆலைஃபை வச்சு முதல் வசனம் இருக்கும், 2வது வசனம் ஆலைஃப்னு இருக்கும், 3வது வசனமும் ஆலைஃப்னு இருக்கும். 2வது எழுத்து பெட் அப்படின்னா அந்த பெட்டுங்கிற அந்த எழுத்தை ஆரம்ப எழுத்தாக வைத்து 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் பெட் என்று தொடங்கக்கூடியதா இருக்கும். இப்படியாக 22 எழுத்துக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 3 வசனம் கொடுத்திருப்பாங்க. அதுல கடைசியா தவ்னு முடியுதுன்னா தவ் என்று தொடங்கக்கூடிய வசனமாக கடைசி 3 வசனங்களும் பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. இவ்விதமாக ஒரு புலம்பலை கூட ஒரு பாடலாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான வேதாகம எழுத்து நடையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. ஆமேன் சகோதரரே. இந்த புலம்பல் புஸ்தகத்தை படிப்பது எப்படி அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, புலம்பல் புஸ்தகத்தை படிப்பது எப்படி அப்படின்ற நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன்.